ஏங்க, நம்ம ஓபிஎஸ்க்கு 2024 மக்களவை தேர்தல்ல என்ன மாதிரியான விஷயம் நடந்ததோ அதே டெக்னிக்கை தான் நம்ம தாவேக தலைவர் விஜய்க்கும் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. இந்த சட்டசபை தேர்தலுக்காக 7000 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வேட்புமனு தாக்கல் மறுபரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு. சென்னை மாவட்டத்துல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 66 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாகவும் விஐபி தொகுதியாகவும் பார்க்கப்படுதுங்க. பெரம்பூர் தொகுதியில விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சொத்து வரி எதுவும் அவங்க செலுத்தல அப்படின்னு பாமக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களோட வேட்புமனுவை வாங்கிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, சுயேட்சையா 4 வேட்பாளர்கள் நின்றுருக்காங்க. அதுல 2 ஜோசப்பும் 2 விஜயும் இருக்காங்களாம். இது எதுக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்னா, மக்கள்லாம் ஓட்டு போட வரும்போது விஜய் சின்னத்தை மறந்தாலும் விஜய்ங்கிற பேருக்கு நேரா ஓட்டு போடுவாங்கிறதுக்காகவே 2 ஜோசப்பு 2 விஜய்னு வச்சா மறந்து போய் சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற எண்ணத்துக்காக இந்த மாதிரி 4 பேரை களமிறக்கிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு நடந்த அதே சம்பவம் தான் நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு 2024 மக்களவை தேர்தல் நடந்ததுங்க. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக விட்டு வெளில வந்ததும் அதிமுக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாருங்க. அதோட தலைவராகவும் ஓபிஎஸ் தான் இருந்தாரு. அந்த எலெக்ஷன்ல அவர் பாஜக கூட்டணியில ராமநாதபுரத்துல போட்டிட்டாருங்க. அப்ப பாஜக என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க எங்களோட தாமர சின்னத்திலேயே போட்டியிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, பொது சின்னம் கேட்டு பலாப்பழ சின்னத்துல நின்னாருங்க. இதை கொஞ்சம் கூட பிடிக்காத பாஜக பன்னீர்செல்வங்கிற பேர்லயே 5 பேரை களமிறக்கினாங்க. ஆனா அந்த 5 பேருமே டெபாசிட் இழந்துட்டாங்க. நம்ம ஓபிஎஸ் அவர்கள் டெபாசிட் வாங்கிட்டாருங்க. இப்போ அதே டெக்னிக்கை தான் விஜய்க்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ ஒரே பேர்லயே போட்டிட்டா வேட்பாளர் குழம்புவாங்களா இல்ல கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம்.